வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. ஹம்பில டே 2ல எந்தெந்த இடங்கள் பயணிச்சோம் அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஆக்சுவலி ஸோ முழு வீடியோ பாருங்க, அப்ப தெரியும் நம்ம எந்தெந்த இடங்களுக்கு பயணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹம்பி டே 2 நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அந்த முதல் பிளேஸ்ல தான் இருக்கோம். டே 2ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் சண்டிகேஸ்வரா டெம்பிள். இது வந்து ஹம்பில அந்த மெயின் ரோட்லயே உங்களுக்கு வந்துடும், ரைட் சைட்ல அமைஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த யாழி சிலைகள் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். கோயில்ல முன்ன உள்ள அந்த பிரம்மாண்டமான கல் மண்டபம் வந்து நிஜமா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உள்ள சந்நிதி எல்லாமே இன்னும் அவ்வளவு அழகா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சுல்தான் படையெடுப்புல பெருசா சேதமடையாத ஒரு கோயில் அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல்லான விஷ்ணு டெம்பிள சொல்லலாம். சண்டிகேஸ்வரா இங்க வந்து விஷ்ணுவுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில். ஸோ இந்த கோயில்ல பூஜைகள் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்குது. எப்படின்னா மெயின் சந்நிதியில இல்ல, ஒரு சின்ன சந்நிதி எழுப்பி அந்த இடத்துல ஒரு அம்மனுக்கு சிலை, இந்த லோக்கல் மக்கள் ஒரு சின்ன சிலை வச்சு அதுல பூஜைகள் பண்றாங்க. அது எப்படி பண்ணிருக்காங்கன்றது சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அம்மனை அப்படியே அம்மனை நம்ம தரிசிச்சுட்டு உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். 2 சந்நிதிகள் இருந்தது. ஒன்னு மெயின் சந்நிதி விஷ்ணுவுக்காக டெடிகேட் பண்ணப்படுது, இன்னொரு சந்நிதி தாயாருக்காகவா எப்படின்னு சரியா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அதே மாதிரி உள்ள வந்து ஒரு பிரம்மாண்டமான கல்வெட்டும் இருந்தது, ஒரு பெரிய கல்லுல செதுக்கி இருந்தாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல, ஏன்னா எல்லாமே கன்னடால சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. சோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம். அந்த சுல்தான் படையெடுப்புல நிறைய கோயில்களை அவங்க அழிக்க முடியல. அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா தீ வச்சு கொளுத்துனாங்க அந்த கோயில்களை எல்லாமே. சோ அந்த தீ வச்சு கொளுத்தின தடம் இன்னைக்கும் அந்த மெயின் ஹால்ல நீங்க பாக்கலாம். ஆக்சுவலி இப்ப பாத்துட்டு அந்த மேல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். அது மாதிரி பாசியும் பிடிச்சிருக்கும், பட் ஆனா அந்த பிளாக் ஷேடும் இன்னைக்கும் மாறாம அப்படியே இருக்கும். சோ இந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம். அடுத்த கோயில ஜஸ்ட் ஒரு லிட்டில் வாக்கபிள், அதுல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கோயில் பாத்தீங்கன்னா வீரபத்ர சுவாமி டெம்பிள். அதான் நம்ம அடுத்தது பாக்குறோம். அந்த ஜிக்ஸாக் அமைப்பு இருக்கும். அந்த ஜிக்ஸாக் அமைப்புக்கு பக்கத்திலே அந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கும், அந்த மெயின் ரோட்ல. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க ஹம்பில. ஏன்னா சிவன் வந்து வீரபத்ர தான் இங்க காட்சி அளிக்கிறாரு. சிவன் ரொம்ப கோபம் உக்கிரத்துல இருக்கும் போது அவரோட அவதாரம் தான் அந்த வீரபத்ரர் அவதாரம். சோ இந்த இடத்துல அந்த வீரபத்ரர் வந்ததுக்கும் அதுக்குள்ள ஒரு பெரிய கதையே இருக்குது. ஏன்னா அந்த கதை முழுமையா அந்த வரலாறு எல்லாமே நம்ம அந்த தனி வீடியோ அந்த வீரபத்ர சுவாமி டெம்பிள வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுல நம்ம சொல்லியிருக்கோம் எதற்காக இந்த இடத்துல அந்த வீரபத்ரர் வராரு, எதற்காக அந்த சதி அப்படின்ற பெண் இங்க வராங்க, அதை பற்றி எல்லாமே நம்ம விரிவா சொல்லியிருக்கோம். ஸோ நிஜமா ஒரு சூப்பரான கோயில், சிம்பிளா இருக்கு. இன்னைக்கும் பூஜைகள் எல்லாமே நடக்குது. ஹம்பில ஒரு சில கோயில்கள் தான் பூஜைகள் அப்படின்றது நடக்கும். அதுல இந்த வீரபத்ர சுவாமி டெம்பிளும் ஒண்ணு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம போங்க. நீங்க போனீங்கன்னா நிறைய பேர் இந்த இடங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுறாங்க. நம்ம பயணிக்கும் போதே பார்த்தோம் நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் பண்ணி இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கல. ஏன்னா வெறும் ரொம்ப குறைவான இடங்கள் தான் அவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஸோ எனிவே, ஸோ நம்ம வீரபத்ர ஒரு வணங்கிட்டு தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைட்ல இன்னொரு முக்கியமான பிளேஸ் சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெளியே இருந்து வர மக்கள் தங்குறதுக்காக அந்த காலகட்டத்திலே ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம் கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டம்னா மிக நீளமான கல் மண்டபங்க. ஆனா அந்த மண்டபத்தை இன்னைக்கு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உள்ள போய் பார்த்தோம், ஆனா பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த மரங்கள் எல்லாம் சூழ்ந்து ரொம்ப இதா இருந்தது. ஸோ சரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். ஒருவேளை ட்ரை காலம், இன்னும் இந்த மழை இல்லாத டைம்ல போனீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சோ எனிவே நம்ம இந்த சத்திரம் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம், அதுக்கு பக்கத்திலே தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இது வந்து ஹம்பிக்கு வெளியே இருந்து வர மக்களுக்கு தங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு மண்டபம், கல் மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலகட்டத்துல. அதை பார்த்துட்டு அப்படியே வரும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான ஃபோர்ட் வால் பாப்பீங்க. அந்த ஃபோர்ட் வால் வந்து உங்களுக்கு சொல்லும் ஹம்பி எவ்வளவு கம்பீரமா அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விஜயநகர் எம்பையர் எப்படி இருந்திருக்குன்னு அது ஒரு கதை சொல்லும். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்கும். இதுவும் ரொம்ப பழமையான ஆஞ்சநேயர் சன்னிதி தான். இந்த இடத்துல ஒரு கேட்வே இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ரோடு போட்டிருக்காங்க, அந்த இதை உடைச்சிட்டுன்னு நினைக்கிறேன், அந்த ஃபோர்ட் வால் எல்லாமே உடைச்சிட்டு. சோ இந்த இடத்துல ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி பயணிச்சுக்கணும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பேக் சைட்ல அந்த மெயின் ரோட்ல ரைட் சைட்ல 2 சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கல்கள் பிணைஞ்சிருக்கும் ஒரு ஆர்ச் ஷேப்ல. அது வந்து 2 பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கும் ஒரு பெரிய வரலாறு கதைகள் எல்லாமே இருக்குது. அதை பற்றியும் நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், எதனால இது 2 சிஸ்டர் அப்படின்ட்டு இந்த கல்லை வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம பயணிக்கும் போது அதே மெயின் ரோட்ல லெஃப்ட் சைட்ல நீங்க இந்த பிரம்மாண்டமான
குளம், தெப்ப குளம் பாப்பீங்க. இது எந்த கோயிலுக்கு சொந்தமான தெப்ப குளம் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அப்படி தனிமையா அமைஞ்சிட்டு இருந்தது. ஆனா அப்படியே ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஆஞ்சநேயர் சந்நிதி அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த கோயிலோட மேல பாத்தீங்கன்னா பச்சை பசேலி சூப்பரா இருந்தது. அதான் மான்சூன் காலங்கள்ல ஹம்பிக்கு போறது பெஸ்ட் டைம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சூப்பரா பச்சை பசேலி நிஜமா அருமையா இருக்கும். உள்ள வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் ரோடு, ஒரு ரோடு வந்து ஸ்ட்ரைட்டா போனா நமக்கு அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். அதே நம்ம ரைட் எடுத்து போனோம் அப்படின்னா அந்த ரோட்ல அந்த ஒரு சின்ன ரோடு உள்ள போகும். அதுல உள்ள போனோம்னா ஒரு முக்கியமான கேட்வே அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஃபோர்ட் அமைஞ்சிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் நம்ம இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாழை தோட்டம், விவசாய நிலங்கள். ஆனா அப்படியே ரைட் சைட்ல கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சங்கரா கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு சங்கரா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபோர்ட் அமைஞ்சிட்டு இருக்கோங்க. நிஜமா மிக பிரம்மாண்டமானது. அதுல முதல்ல என்ட்ரன்ஸ்ல பீமனோட ஒரு சிலை வந்து அந்த பாறையில வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த கேட்வேயும் பீமன் கேட்வேயா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு கேட்வே வந்து பீமன் கேட்வே அப்படின்னு அழைப்பாங்க. சோ ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் என்ட்ரன்ஸ்ல நம்ம உள்ள போவோம். உள்ள போனீங்கன்னா ஒரு கோயில் சந்நிதி லெப்ட் சைட்ல வந்து நீங்க பாப்பீங்க. ஆக்சுவலி முதல்ல உள்ள என்ட்ரான உடனே லெப்ட் சைட்ல ஒரு சந்நிதி இருக்கு. அங்கேயும் சிலைகள் எல்லாம் இல்ல பெருசா. இந்த கோயிலை சுத்தி வந்து கல் மண்டபங்கள் இருந்ததுக்கான தடயம் எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஹம்பில ஒரு பிக்கெஸ்ட் ஃபோர்ட் இல்ல ஒரு கேட்வே அப்படி என்ட்ரன்ஸ் நுழைவாயில் அப்படின்னா இந்த நுழைவாயில் தான். நீங்க பீமன் கேட்வே, நிறைய கேட்வே இருக்கு. ஆனா இது வந்து வேற லெவல் தரமா இருக்கும். சோ உள்ள பாத்தீங்க அப்படின்னு நம்ம அந்த இன்னொரு பிரம்மாண்டமான நுழைவாயில் இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்க நுழைவாயில் ஹம்பில வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நீங்க எங்கேயாவது பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளேஸ கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். சோ நம்ம அப்படியே பக்கத்துல போகும்போதுதான் தெரிஞ்சு அந்த பிரம்மாண்டமான ஆர்ச்சி கல்லிலே வச்சு செஞ்சிருப்பாங்க. இந்த நுழைவாயிலுக்கு உள்ள நீங்க போனீங்க அப்படின்னா வந்து இது ஒரு ஜிக்ஸாக் அமைப்புல இருக்கும். சோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா எளிதா வந்து தாக்க முடியாது. இப்ப வேற யாராவது ஒருத்தங்க வந்து இந்த எம்பையரை தாக்க வராங்க அப்படின்னா ஜஸ்ட் தாக்க முடியாது. இது ஒரு ஜிக்ஸாப், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கட்டியிருப்பாங்க. பிரம்மாண்டமான கற்களை வச்சு இந்த ஃபோர்ட் அப்படின்றது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகள், நிறைய ஒவ்வொரு சிலையும் வந்து ஒரு கதை சொல்லும். நிறைய டிஃப்ரெண்டா கல்வெட்டுகள் எல்லாமே இந்த இடத்துல இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ட்டா இல்லது ஒரு கேட்வேயா அந்த காலகட்டத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் எனக்கு இந்த இடம் பார்க்கும்போதே தெரிஞ்சது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கேட்வே நம்ம எங்கேயுமே பார்க்கல. சோ இத முழுக்க சுத்தி பார்த்தோம். உள்ள நிறைய சிலைகள் எல்லாமே அங்கங்கே செதுக்கி இருந்தாங்க. சோ ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருந்த அந்த சிலையோட அமைப்பு பாக்குறதுக்கே நிஜமா அந்த ஃபேஸே நார்மலான ஒரு ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த காலகட்டத்துல மக்கள் ஒருவேளை இப்படிதான் இருந்தாங்களா அப்படின்றது கூட நமக்கு தோணும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப கம்பீரமா பவர்ஃபுல்லா ஒவ்வொருத்தவங்களும் இருந்தாங்க. அதனாலதான் இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே பீமனை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பீமன் மாதிரி எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புளா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்மில இருந்தவங்க. எனிவே அதை அப்படியே சுத்தி பார்த்தோம், நிறைய சுத்தி பார்த்தோம். நிஜமா ஒரு பிரம்மாண்டமான கேட்வே அப்படின்னு சொல்லலாம். அதை சுத்தி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம ரிட்டர்ன் பேக் வந்து அந்த ரோட்ல இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு ஃபியூ மீட்டருக்கு நடந்து போனீங்கனாலே லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் வரும். முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஹம்பி டூர்ல. எல்லா பிளேஸுமே முக்கியமானதுதான். ஆனா இந்த கோயில் நிஜமா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம நார்மல் தளத்துல இருந்து ஒரு ரொம்ப கீழே இருக்கும் இந்த கோயில். இந்த கோயிலோட ஆர்ச்சே வந்து நீங்க நுழைவாயில் என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில். இந்த கோயில்ல எப்பவுமே நீங்க எந்த காலகட்டத்துல போனாலும் தண்ணி அப்படின்றது இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஏன்சியன் ஒரு 600-700 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு தண்ணி வந்து அந்த துங்கபத்ரா ரிவர்ல இருந்தே கல்லை வச்சுதான் ஓடை பண்ணுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம வரும் வீடியோஸ்ல எல்லாம் அதை காட்டுறோம் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு. அதே மாதிரி துங்கபத்ரால இருந்து இந்த இடத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்பவுமே சிவன் அந்த குளிர் வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுனால அந்த சிவனை அப்படி கட்டியிருக்காங்க. நிஜமா சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து அந்த கோயிலுக்கு லெப்ட் சைட்ல ஒரு மண்டபம் இருக்கு. ஆக்சுவலி அதை நோக்கிதான் நம்ம பயணிச்சோம். அந்த மண்டபம் ரொம்ப பிரம்மாண்டமான மண்டபம். சோ அந்த மண்டபம் வந்து உங்களுக்கு நிஜமா பெருசா யாரும் எல்லாருமே மெயின் சந்நிதிக்கு போயிட்டு போயிடுவாங்க. அந்த ஹம்பி வரவங்க எல்லாருமே அப்படிதான். பெருசா வந்து அந்த இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா கிடையாது. அந்த ஹிஸ்டரி லவ்வர்ஸ் தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்ப்போம். நம்ம அதை மாதிரி அப்படியே லெப்ட் சைட்ல ஒரு பாதை இருக்கும், சின்ன பாதை. அப்படியே நம்ம வந்தோம்னா அந்த கோயிலோட பேக் சைடு எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணலாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும்
இந்த இடம் எவ்வளவு, அந்த கோயில் பாத்தீங்க பின்னாடி அந்த தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்து அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அபண்டன்ட் ஆகி டார்க் ஷேட்ல தான் இருந்தது. அந்த இடத்துல ஒரு சிலையில பாத்தீங்கன்னா கருட ஆழ்வார் சிலை, ஒரு பிரம்மாண்டமான சிலையும் ஹனுமான் ஆஞ்சநேயரோட சிலையும் இருந்தது. எப்படின்னு தெரியல அது இந்த இடத்துக்கு வந்தேன்னு. சோ ஒரு சின்ன மண்டபத்துல இதெல்லாமே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம கோயிலுக்கு உள்ள போவோம், சிவனை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பேக் வந்து போனோம். நம்ம முட்டுக்கு மேல அளவுக்கு தண்ணி இருந்தது. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சிவன் இன்னைக்கும் உள்ள இருக்காரு. எதுனா அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே இருக்காரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறது தான் நந்தி. அதுக்கு ஆப்போசிட்ல நந்தியும் இருக்கும். நந்தியும் பாதி தண்ணிக்குள்ள இருக்கும். உள்ள போய் நம்ம சிவனை தொட்டு வணங்கிட்டு வந்தோம். நிஜமா ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒண்ணு. டார்ச் லைட் இருந்தா மட்டும் தான் இங்கேயும் போக முடியும். ரொம்ப டார்க்கா இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு போறது தவிர்க்கிறதுனால, ஏன்னா இந்த பாம்புல இந்த தண்ணிக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம், பாம்புகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேர்ஃபுல். நம்ம பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை பாத்தீங்கன்னா தெரியும் வெதரே என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹம்பியை வந்து நிஜமா அந்த தண்ணியோட அந்த மலையோட பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெவலுங்க. நிஜமா நீங்க ரசிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி. அதை பார்த்துட்டு நம்ம முன்னோக்கி போனோம். இங்க வந்து எக்கச்சக்கமான இடங்கள் ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்கு. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு சின்ன கோட்டையா இருந்திருக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க இந்த இடம் பார்க்கும்போது அந்த முஸ்லீம் ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கும். அவங்க சுல்தான் படையெடுப்பு இந்த இடத்த ஆக்குபை பண்ண அப்புறம் கட்டியிருக்கலாம். இந்த இடத்துல நிறைய ஒரு பேண்ட் டவர் இருக்கு, மசூதி இருக்கு. இதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே தொடர்ந்து அதுதான் பார்க்க போறோம். மழை வேற லைட்டா சாரல் அடிச்சிட்டு இருந்தது. நம்ம இப்ப முதல்ல பார்த்தது வந்து முகமது வாட்ச் டவர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கண்காணிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு டவரா இருந்திருக்கலாம். எனிவே அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு உள்ள பயணிச்சு போனோம். உள்ள எல்லா கட்டிடங்களும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த முஸ்லீம் ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம உள்ள போகும்போது மழை நிஜமா ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பேண்ட் டவர், ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் கூட ஒரு டவர் மாதிரி ஒண்ணு இருந்தது. அப்புறம் பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான சின்ன மினி பேலஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுவும் வந்து ஹிந்து முஸ்லீம் ஆர்கிடெக்சர் இருந்தது. கீழ்த்தளம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம ஹிந்து கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்தது ஆக்சுவலி. சோ அதை அப்படியே முழுக்க நம்ம சுத்தி பார்த்தோம். நிஜமா சூப்பரா இருந்தது இடம். மழை வந்து கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை. மழை கண்டினியூ அதிகமா தான் ஆயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம பொருட்படுத்தல. சோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம. சோ எல்லா இடங்களையும் வந்து கிளீன் பண்றதுக்காக அவங்க வந்து ஆட்கள் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்துல தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு சில டைம் கொஞ்ச நேரம் நம்ம பேசணும். பேசிட்டு சரி கொஞ்சம் மழை வந்து கம்மியாகிற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான மசூதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பேலஸ் மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுக்கு பின்னாடி. பட் நம்ம மழை ரொம்ப அதிகமா இருந்ததுனால நம்ம போகல ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கு ரைட் சைட்ல வந்து அந்த பேண்ட் டவர்னு சொன்னோம் இல்லையா, அந்த டவர் இருக்கு. அதுல மேல போறதுக்கான வழிகள் இருக்குது. ஆனா இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க, நம்ம மேல போக முடியாது. சோ மழை வந்து நிஜமா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகவே ஆரம்பிச்சது. சோ நம்ம வந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து அடுத்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலி. சோ அடுத்த இடத்தை நோக்கி, அடுத்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸுங்க. ஹம்பி இதுல நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒன்லி ராயல் ஃபேமிலிஸ் யூஸ் பண்ண ஒரு டெம்பிள் தான் இது. ஹர்சர் ராமா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் நம்ம இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலி. இந்த ஹர்சர் ராமா டெம்பிள் பாத்தீங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுகள் என ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட கேவிங் வந்து இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டோம். மலையில தான் நம்ம வந்து அப்படியே மலையோடய நடந்து வந்துட்டோம் அந்த கோயிலுக்கு. இந்த கோயில்ல அந்த ராமாயண கதையை வந்து முழுக்க முழுக்க கல்வெட்டா பொறிச்சிருப்பாங்க. எல்லா கதைகளும் அவங்க வந்து அம்பு ஏறதா இருக்கட்டும், பயணிச்சதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து சூப்பரா கல்வெட்டுல இருக்கும். ரசிப்பீங்க நீங்க. அந்த ராமாயணம் எல்லாம் அந்த கதைகள் தெரிஞ்சவங்களுக்கு நிஜமா இதை பற்றி ரொம்ப சூப்பராகவே தெரியும். நம்ம உள்ள வந்து எல்லா இடத்தையும் பார்த்தோம். அந்த ராமாயணம் அந்த இதுல வந்து அம்பு ஏறதா இருக்கட்டும், மான்களை தாக்குறது, அந்த காட்டு பயணத்துல அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இதெல்லாமே அதுல வரும். ராமர், ஹனுமான், லக்ஷ்மண், இவங்க எல்லாருமே வந்து வந்துட்டு போவாங்க ஆக்சுவலி. நிஜமா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நான். இந்த கோயில் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒன்லி ராயல் ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்து இந்த கோயிலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலே வந்து இந்த கோயில்ல
இன்னும் ரொம்ப சூப்பரா வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க. உள்ள இருக்க அந்த கோயிலுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா மெயின் சன்னதியில ஒரு சின்ன ஹால் இருக்கும். அதுல வந்து அந்த பில்லர் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. அந்த கிரானைட் பிரம்மாண்டமான கிரானைட் கல்லால உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஸ்பெஷல் இந்த கோயில். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஹம்பி சீரியஸ்ல எல்லா கோயில் பாக்குறதுக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கோயிலோட வால், அந்த காம்பவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல கூட எக்கச்சக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க. அந்த அதுவும் அந்த ராமாயண கதைகள் தான் ரிப்பீட்டடா எல்லா இடத்துலயும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ராமாயண கதைகள் தெரியும்னா நிஜமா நீங்க வந்து ரொம்ப விரும்புவீங்க அந்த கோயில. நம்ம சரி, அந்த ஹர்ஷ ராமா டெம்பிளை பார்த்துட்டு ஒரு ராமருக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில் தான் இது. இந்த கோயில், இந்த சன்னதி எனிவே சூப்பர்னு நினைக்கிறேன். நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்தது நம்ம அதை அடுத்த இடத்த நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம். அடுத்த இடம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட ஆப்போசிட்ல இருக்க ஒரு மார்க்கெட் தான். அது மார்க்கெட் பிளஸ் ஒரு சந்நிதியும் அமைஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா பான் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பான் மசாலா இப்ப போடுறோம் இல்லையா, அதை வந்து அந்த காலகட்டத்திலே அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் கூட ஓபன் பண்ணிருக்காங்களாமா. ஸோ அந்த காலத்துல மேபி வந்து அதிகமா யூஸ் பண்ணிருக்கலாம். அதனால இது வந்து பான் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மார்க்கெட்ல வந்து கூட நிறைய விஷயங்கள், கோல்டு, ஜுவல் எல்லாமே சேல் பண்ணிருக்காங்க. ஆனா பானும் வந்து சேல் பண்ணாங்களாமா. ஸோ புதுசா இருந்தது எனக்கு, அந்த வரலாறு நம்ம படிக்கும் போது புதுசா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அந்த மார்க்கெட் பக்கத்துல நிறைய கோயில்கள் எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இந்த கோயில்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுல அந்த சுல்தான் படையெடுப்புல எக்கச்சக்கமான சேதம் இந்த இடத்த பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கோயில் மட்டும் பெருசா சேதமடையல, அந்த ஹர்ஷராமா டெம்பிள் பெருசா சேதமடையல. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க வந்து நிறைய சேதம் பண்ணியிருக்கத பார்க்க முடிஞ்சது. நீங்க போகும்போதும் கண்டிப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது அந்த மார்க்கெட்லயே நீங்க டெட் எண்ட் போனீங்கன்னா எல்லம்மா டெம்பிள் இருக்கு. அந்த கோயிலோட தெப்பக்குளம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பிரம்மாண்டமான தெப்பக்குளம் இருக்கும். அதுக்கு அப்படியே பக்கத்துலயே உங்களுக்கு அந்த எல்லம்மா டெம்பிள் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நிஜமா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். அந்த எல்லம்மா டெம்பிளுக்கு முன்னாடி உள்ள இடங்கள் தான் இது. பெரிய பெரிய ஆர்ச், நுழைவாயில் எல்லாமே இருக்கும். நிறைய சந்நிதிகள் எல்லாம் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. ஆனா கோயில்கள் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க டேமேஜ் ஆயிடுச்சு. இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கடினம் தான். ஆனா நல்லா இருந்தது. இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிஜமா சூப்பரா இருந்தது. ஏன் இந்த இடங்களை வந்து இப்படி விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சது. ஏன்னா பில்லர் இந்த இடத்துலதான் உங்களுக்கு அந்த ரியல் வார் நடந்ததுக்கான ஒரு சம்பவம் தெரியும். அந்த வார் நடந்து அந்த இடங்கள் எல்லாமே வந்து பில்லர் எல்லாம் கீழே விழுந்து அப்படி இருக்கும் இல்லையா, அந்த கோயில்கள் எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கத நீங்க இந்த இடத்துல ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி சுல்தான் படையெடுப்பு வந்து இந்த ஹம்பியை வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த இடம் உங்களுக்கு ஒரு கதையா சொல்லும். எனிவே, ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து முன்னாடி பயணிச்சோம். அந்த எல்லம்மா டெம்பிள் இது வந்து விஜயநகர் எம்பையரோட கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாருக்கோ ஒரு படையெடுப்புக்கு எல்லாம் போகும்போது மன்னர்கள் இங்க வந்து வணங்கிட்டு தான் தன்னோட அந்த நெக்ஸ்ட் வேலைகளை பண்ணுவாங்களாமா. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வர இந்த கோயில்ல வந்து பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே பூஜைகள் ஸ்டாப் ஆனதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போகும்போது நிஜமாக இன்னைக்கும் பூஜைகள் நடக்குது. இதுவும் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் மாதிரி ஒரு ஸ்டெப் கீழே தான் இருக்கும். அந்த எல்லம்மா அப்படின்ற அம்மன் உள்ள கீழே இருக்கும். சோ நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த இடங்கள்ல எல்லாம் கிருஷ்ணதேவராயர் எல்லா மன்னர்களும் வந்து இந்த அம்மனை வழங்கி இருக்கணும் அந்த காலகட்டத்துல. எனிவே அதை பார்த்துட்டு நம்ம வந்து திரும்ப வெளியே வந்தோம். வெளியே வரும்போது உங்களுக்கு இந்த இடம், இந்த பிரம்மாண்டமான மதில் சுவர் பார்ப்பீங்க. அந்த மதில் சுவர்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது அந்த திரும்ப ரிட்டர்ன் பேக் நீங்க ஹர்ஷராமா அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இந்த இடத்தோட பேர் எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா கண்டிப்பா இதை நீங்க மிஸ் பண்ணா பார்க்கணும். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த ஹம்பியை நம்ம சுத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல உள்ள அந்த பேலஸ் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க டேமேஜ் ஆகி ஒன்லி அந்த பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த ஹம்பி எந்த அளவுக்கு நில குலைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல பாக்கலாம். நிஜமா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட், மிஸ் பண்ணாம பாருங்க. ஆனா இந்த இடங்கள் எல்லாம் ஈவினிங் டைம் எல்லாம் மிஸ் போகாதீங்க. ஏன்னா இங்க எல்லாம் கரடிகள் அதிகமா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏரியாலே வரும். நம்ம வந்து அந்த ஹர்ஷராமா டெம்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வியூ பாயிண்ட் பாருங்க. சோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ள என்டர் ஆயிட்டோம். உள்ள அப்படின்னா இதான் ரியல் ஹம்பி, ராயல் என்க்ளோஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த ராயல் என்க்ளோஜர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேலஸ், அப்புறம் அந்த பேலஸ் இருந்ததுக்கான பேஸ்மெண்ட்,
அப்புறம் நிறைய ஏரியா இருக்கு, சின்ன சின்ன ஏரியாக்கள் இருக்கு. அந்த இடத்துல கோயில்கள் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம அடுத்ததா இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து நிறைய பில்டிங்கள் இருந்திருக்கு. எல்லாமே இன்னைக்கு வந்து பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அதை பார்க்கும்போது இந்த இடத்துல எக்கச்சக்கமான கல்லு வந்து கல்லால் தான் கட்டியிருப்பாங்க. இல்ல ஒருவேளை இவங்க செங்கற்களால கட்டினதுனால எல்லாமே போயிடுச்சா அப்படின்றதும் தெரியல. கல்லால கட்டினா கண்டிப்பா அந்த கற்கள் எல்லாம் கூட இங்க இருந்திருக்கணும். ஆனா அந்த இவ்வளவு பில்டிங் இருந்ததுக்கான அந்த கற்கள் எல்லாம் இருந்ததுக்கான தடயம் எதுவுமே இல்லை. சோ ஆனா பேலஸ் இருந்திருக்கணும், கண்டிப்பா அந்த இடத்துல பேலஸ் இருந்திருக்கணும். ஆனா என்ன மாதிரி இருந்தது, எப்படி அது டேமேஜ் ஆச்சு, போர்க்காலங்கள்ல முழுக்க வந்து அழிச்சிட்டாங்களா அப்படின்றதுக்கான வரலாறுகள், பெரிய தடயங்கள் பெருசா கிடைக்கல. நம்மளும் தேடி பார்த்தோம். இது வந்து கண்டிப்பா பேலஸ் இருந்ததுக்கான தடயம். ஏன்னா இந்த இடத்துலதான் ராயல் ஃபேமிலிஸுக்கான டெம்பிள் பார்த்தோம். அடுத்தது இன்னும் நிறைய ராயல் ஃபேமிலிஸ் இங்க யூஸ் பண்ணது, மன்னர்கள் ராணிகள் யூஸ் பண்ணதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம இங்க பார்ப்போம் வரும் வீடியோஸ்ல தொடர்ந்து. ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா வந்து கிங் ஆடியன்ஸ் ஹால் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் சேம்பர், ரெண்டையும் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல நீங்க நம்ம இப்ப தொடர்ந்து அந்த இடத்த எல்லாம் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இந்த இடம் ரொம்ப தூரமா இருக்கும், நீங்க நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்டரி லவ்வர்ஸ்னா நிஜமா நீங்க விரும்புவீங்க இந்த இடத்தெல்லாம். தொடர்ந்து நீங்க நடந்தீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கள் இருந்திருக்கணும் அப்படின்றது நீங்க பாப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முன்னாடி போகும்போது அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மெயினா அண்டர் கிரவுண்ட் சேம்பர். இது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா சீக்ரெட் மீட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ராஜாக்கள் அந்த காலகட்டத்துல சீக்ரெட்டா அவங்களோட மந்திரிகள்கிட்டயோ இல்ல ஒன்லி வெரி செலக்டட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட மீட்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர் இந்த பேலஸ்ல இருக்கிறதுக்கே தெரியாது அவங்களுக்கு. வெளியே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல வெளியே இருந்து வரவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பருக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். அந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பருக்கு உள்ள போறோம் போது ரொம்ப டார்க்கா இருந்ததுங்க. ஒரு லைட்டாவது போட்டிருக்கலாம், ஒரு சின்ன லைட்டோ எதுவுமே இல்லை. அதுல வேற மழை வேற அந்த அடுத்தது. ஸோ அந்த மழையும் பொருள்படுத்தாம நம்ம உள்ள போனோம் ஆக்சுவலி. ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பிச் டார்க், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஏதோ ஒரு டார்க்கா முன்னாடி யாரோ போறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளும் போயிட்டே இருந்தோம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனா நம்ம விசாரிச்சப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி சீக்ரெட் மீட்டிங் பிளேஸ். அந்த காலகட்டத்துல விஜயநகர் எம்பையர்ல எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படியே உள்ள சுத்தி சுத்தி போகும்போது லாஸ்ட்ல ஒரு ஓப்பன் ஏரியா வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஓப்பன் ஏரியாவை நீங்க பாப்பீங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது இந்த அந்த ஓப்பன் ஏரியா கூட முன்னாடி காலத்துல எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆனா இந்த இடங்கள்ல எல்லாம் பிளாக் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அல்ல கிரானைட் ஸ்டோனான்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு கட்டுமானம் தான் இங்க இருந்தது. எனிவே, ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம திரும்ப முன்னாடி பயணிக்க ஆரம்பிச்சோம். அந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர் எல்லாமே பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய அந்த டான்சிங் ஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன தெப்ப குளங்கள், ராணி குளிக்கிறதுக்கான குளங்கள், அதுக்கப்புறம் ரிச்சுவல் பண்றதுக்கான குளங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வரிசையா நம்ம பார்த்துட்டு பயணிச்சுட்டே இருப்போம், அவ்வளவுதான். நிறைய இடங்கள் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது முன்னாடி உங்களுக்கு ஸ்பெஷலா அந்த தண்ணிய எப்படி இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த இடங்களுக்கு நிறைய குளங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி பில்லர் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. கல்லுலே செதுக்கிருக்காங்க, கல்ல ஒரு ஓடை மாதிரி உருவாக்கி எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நிஜமா ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்சு எந்த எம்பையர்லயும் நீங்க இந்த மாதிரி பார்க்க முடியாது, வேற மாதிரி பண்ணிருப்பாங்க நிறைய எம்பையர்ல. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி ஆத்து உருவாக்குறதுக்கே, ஒரு சின்ன ஓடை உருவாக்குறதுக்கே கல்லுலயே கொண்டு வந்திருக்காங்கன்னா எங்க பார்த்தாலும் கல்லுதான் உங்களுக்கு இங்க. அந்த மாதிரி நிஜமா சூப்பரா இருக்கும். அது இதுல தெளிவா தெரியும் பாருங்க, அதுக்குன்னு பில்லர் எல்லாம் போட்டு அப்படியே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இது பக்கத்திலே ஒரு பியூட்டிஃபுல்லான தெப்பக்குளம். நிறைய தெப்பக்குளம் ஆல்ரெடி பார்த்திருப்போம். இது வந்து ராயல் ஃபேமிலிஸ் ரிச்சுவல் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட தெப்பக்குளமா இது. அதுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இன்னொரு தெப்பக்குளம் இருந்தது. அந்த தெப்பக்குளம் வந்து கேட்கும் போது யானைகளை குளிப்பாட்டுறதுக்காக உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சது, ரொம்ப பெரிய குளம், நிறைய யானைகள் எல்லாம் வந்து குளிக்கலாம். அந்த மாதிரி யானைகள் குளிக்கிறதுக்காக, ராயல் ஃபேமிலிஸ்ல உள்ள யானைகள் குளிக்கிறதுக்காக உள்ள தெப்பக்குளம் அப்படின்னு சொன்னாங்க. எனிவே, எல்லா தெப்பக்குளத்துக்கும் அந்த சேனல் அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தண்ணியை கொண்டு போறதுக்கு இந்த கல்லுலேயே தான் கொண்டு போயிருக்காங்க. கல்லுலேயே கொண்டு போய் வந்து சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. எந்த கிலோமீட்டர் எவ்வளவு தூரம், அதுவும் எல்லாத்துக்குமே அந்த துங்கபத்ரா ரிவர்ல இருந்து தான் தண்ணி கொண்டு வந்தாங்களாமா, எல்லா குளங்களுக்கும்.
அதுவும் எல்லா குளங்களுக்கும், இங்க இருக்க எல்லா குளங்களுக்கும் இந்த மாதிரி ஓடை, சின்ன சின்ன ஓடை அமைப்பு பண்ணிருக்காங்களாம். நிஜமா வேற லெவலுங்க. இது வந்து 15-16ஆம் நூற்றாண்டுல பண்ணப்பட்டது இது எல்லாமே. சோ அடுத்தது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹம்பியில எவ்வளவு இடங்கள் இருக்குன்ற ஒரு சின்ன மேப் இந்த இடத்துல இருந்தது. நிஜமா எனக்கு தெரிஞ்ச அளவுல ஆல்மோஸ்ட் ஒரு 65 to 70 பிளேசஸ் இருந்தது. இதை தாண்டி இன்னும் இருக்கு, 65 பிளேசஸ் காட்டுறாங்க, இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா எனிவே, சோ அதை பார்த்துட்டு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கதான் கிங் ஆடியன்ஸ் ஹால், இல்ல ராஜா சாண்ட் அப்படின்னு கூட சொன்னாங்க, ஸ்டாண்ட் அப்படின்ட்டு. இது வந்து கிங் ஆடியன்ஸ் ஹால். ஆமா, இங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த பேலஸுக்கு சம்பந்தம், இந்த தசரா இது ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நியூ இயர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த காலகட்டத்துல, அதுக்கெல்லாம் வந்து ராஜா இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருந்து பாத்துட்டு இருப்பாராம் அந்த அந்த செலிப்ரேஷனை. அதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து கிங் ஆடியன்ஸ் ஹால். ஆனா இந்த இடத்துலயும் சம்பவம் பண்ணிருப்பாங்க நிஜமா. அந்த கல்வெட்டுகள், நிறைய கோயில்கள், நிறைய சிலைகள். இந்த இடத்துல முக்கியமா என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, போர் காலங்கள் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த போருக்கு போகும்போது என்ன மாதிரி போவாங்க, யானை படை, குதிரை படை, அந்த மாதிரி உள்ள அல்ல யானை கோபத்துல ஓடுற அந்த காட்சிகள் எல்லாமே வந்து தத்ரூபமா இந்த கிங் ஆடியன்ஸ் ஹால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல பண்ணிருப்பாங்க. இதுக்கு மேல ஒரு மண்டபம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்றாங்க, பட் நமக்கு சரியா தெரியல. எனிவே, இதை நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அடுத்த இடம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வேர்ல்டுலே இங்க மட்டும்தான் இருக்கு இந்த இடம். சிங்கிள் ஸ்டோன்ல உருவாக்கப்பட்ட ஒரு டோர். அந்த டோர் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த இன்ஸ்ட்ருமெண்டாலையும் இதை தூக்கி நிறுத்த முடியும்னு தெரியல. இதை வந்து அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா யானைகள் வச்சுதான் இதை ஓபன் பண்ணிருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கும் அந்த பிரம்மாண்டமான 2 டோரும் கீழே விழுந்துட்டு இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களோட அந்த நுழைவாயில், ராஜா ராணி அந்த மெயின் பேலஸுக்கு உள்ள போறதுக்குள்ள நுழைவாயில் இது இருந்திருக்கலாம், தெரியலாம். எனிவே, சோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து முன்னாடி பயணிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறது தான் இது. இந்த இடம் வந்து எதுக்கு ராயல் ஃபேமிலிஸ் மட்டும்தான் பயன்படுத்துறாங்கன்னா இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து குயின்ஸ் பாத். இவங்க வந்து எக்கச்சக்கமான ராணிகள் இங்க இருந்திருக்காங்க. அந்த ராணிகள் எல்லாமே குளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லக்ஸரி பாத்திங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லக்ஸரியா உருவாக்கி இருப்பாங்க. இந்த இடமே சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குயின்ஸ் பாத்தையும். உள்ள போனீங்கன்னா தெரியும், சுத்தி வந்துதான் நம்ம பேக் சைட்ல தான் நுழைவாயில் இருக்கு. அதுக்கு எதுக்காக ஃப்ரண்ட்லேயே உள்ள வச்சிருக்கலாம் நுழைவாயில. ஸோ உள்ள போனீங்கன்னா இதுவும் வந்து ஹிந்து முஸ்லிம் அந்த கட்டுமான கலையில தான் இருக்கும் பாத்துறாங்க. ஆனா நிஜமா சூப்பரா இருந்தது. இன்னைக்கும் ரொம்ப வெல் மெயின்டைன்டா இருக்க ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹம்பியில, குயின்ஸ் பாத். ஸோ அந்த காலகட்டத்துல ராணிகள் எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க, அதுக்கும் அந்த தண்ணிகள் வந்து இதுக்கும் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பாறை, அந்த கல்லுலேயே உருவான ஓடை, அதுல இருந்து வந்துதான் இங்கேயும் தண்ணி பாயுது. இந்த இடம் ஃபுல்லு தண்ணியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்விம்மிங் பண்றதுக்கு, குளிக்கிறதுக்கு ஒரு ஹிடனான ஒரு பிளேஸ். ஸோ அந்த காலகட்டத்துல எல்லாம் தீபம் எல்லாம் ஏற்றி வைப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள இடங்கள் எல்லாமே இருந்தது. அது சின்ன சின்ன விண்டோ எல்லாம் வச்சு தீபம் எல்லாம் ஃபுல்லி ஏற்றி வச்சு ராணிங்க வந்து இங்க குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வேற லெவல்ல இருக்கும். எனிவே, இப்ப நம்ம நினைச்சு பார்த்தா கூட அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் அது நிலைச்சு நின்றுட்டு இருக்கு. இதுவும் வந்து அந்த 15ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது, இல்ல 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இதை கட்டினது வந்து அச்சுத தேவராயர், அந்த மன்னர் தான் கட்டினதா சொல்றாங்க. தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. சோ இத பார்த்துட்டு அடுத்த இடத்த நோக்கி போனோம். அடுத்த இடம் பாத்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்ல அமைஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த இடத்த அந்த குயின்ஸ் பாத்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா அடுத்த அந்த கமலாபுரா சைடு நம்ம வந்துரும். இந்த இப்ப வந்து நம்ம ஹம்பியில இருந்து அப்படியே ஒரு பெரிய டூர் பண்ணி கமலாபுரா ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ கமலாபுரா ஏரியால இருக்க ஃபியூ பிளேசஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆக்சுவலி, இதுக்கு அடுத்ததா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப நம்ம பார்க்க போறது இதான், ஏன்னா போஜன சாலா அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடுறதுக்கு கூட கல்லுல பிளேட் பண்ணிருக்காங்க. நிஜமா சம்பவம் பண்ணிருக்காங்க அந்த காலகட்டத்துல. எப்படி கல்லுல பிளேட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்கன்னா பாருங்களேன். நீங்க இப்ப பார்த்தா தெரியும். இது வந்து போஜன சாலா அப்படின்னா உணவு அருந்துற இடம். இந்த நடுவுல தண்ணி போகும்னு நினைக்கிறேன், 2 சைடுல உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமா சூப்பரா இருந்தது இதை பாக்குறதுக்கு. கல்லுல எப்படி பண்ணாங்கன்றது ஒரு கொஸ்டின், கேள்விக்குறியாவும் இருந்தது. எனிவே, சோ ஆனா அந்த சாப்பாடு போட்டு சாப்பிடுற இடம், கூட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாமே இடங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்துல இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ரிச்சா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு மேல வந்து கல் மண்டபங்கள் இருந்திருக்கலாம். கல்லுக்கு மண்டபத்துக்கு உள்ள இந்த போஜன சாலை அமைச்சிருக்கலாம். இல்ல ஆர்மி பீப்புள்,
இந்த போருக்கு போவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சாப்பிடுறதுக்காக இதை கட்டியிருக்கலாம். எல்லாரும் வந்து படைக்கு போறவங்க எல்லாம் அந்த மாதிரி. இது வந்து 1 கிலோமீட்டருக்கு மேல தூரத்துல இருந்த மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. சூப்பரா இருந்தது ஆக்சுவலி, நிஜமா ஒரு சூப்பர் பிளேஸ். ஸோ போஜன சாலா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஹம்பி போனீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய இது மெயின் ரோட்ல இருக்குது, ஆனா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இதை போயிடுறாங்க. எதனாலன்னு தெரியல, அவங்களுக்கு இந்த இடம் எல்லாம் இருக்கதே தெரியாதுன்னு நினைக்கிறேன் பெருசா. அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ நீங்க போனீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா தெரியும். இது வந்து அந்த நம்ம குயின்ஸ் பாத்ல இருந்து அப்படியே கீழே ஒரு ரோடு கொஞ்சம் தூரம் போகும். ஒரு 200 to 300 மீட்டர் தொலைவிலே தான் இந்த போஜனசாலா அமைஞ்சிட்டு இருக்கு. எனிவே அதை பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அங்கேயும் ஒரு பிரம்மாண்டமான தெப்பக்குளம், நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த தெப்பக்குளம் அமைஞ்சிட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ அந்த மழையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சது. ஓரளவு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நம்ம இவ்வளவு சுத்தி பார்க்கும்போது. ஏன்னா எக்கச்சக்கமான இடங்கள் சுத்தி பார்த்தோம். அதுவும் இன்னும் நிறைய வீடியோஸ் இருந்தது, அதை நம்ம ட்ரிம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி, நிஜமாவே. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு 3 பிளேசஸ் இருக்கு. ஸோ அடுத்து தொடர்ந்து அதையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே 2ல இந்த நம்ம இங்கே முடிச்சிடலாம்னு தான் நினைச்சோம். ஆல்ரெடி டயர்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்த இடங்கள் எல்லாமே நீங்க நடந்துதான் இந்த பார்த்தாதான் இந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ அதையே சாப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடங்களுக்கும் பிரேக் எடுத்து நடக்க ஆரம்பிச்சோம் ஆக்சுவலி. ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது முக்கியமான இடம். நான் சொன்ன மாதிரி 3 முக்கியமான இடங்கள். அதுல வந்து முதல்ல நம்ம பார்க்க போறது சந்திரசேகரா டெம்பிள். இந்த கோயில் நிஜமா ஈவினிங் டைம் தான் நம்ம போனோம். ஆல்ரெடி இங்க எல்லாம் சுத்தி பார்க்கும்போதே ஈவினிங் ஆயிடுச்சு. ஹம்பியோட மெயின் ஏரியா, ஏன்னா ராயல் என்க்ளோஜர் உள்ள நிறைய இடம் இருக்கு. அது அவுட் சைட்ல தான் இது இருக்கு. ஸோ இது வந்து சிவனுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில். நிஜமா சூப்பரா இருந்தது. இந்த கோயிலும் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஒரு கோயில் நம்ம பார்த்தோம் இல்லையா, சண்டிகேஸ்வரா டெம்பிள், அதே மாதிரி அது வந்து விஷ்ணுக்காக டெடிகேட் பண்ண பெருசா டேமேஜ் ஆகாத ஒரு கோயில். அதே மாதிரி இந்த சந்திரசேகரா டெம்பிளும் பாத்தீங்கன்னா போர் தாக்கத்துல பெருசா டேமேஜ் ஆகாத ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இருக்க ராஜகோபுரம், உள்ள இருக்க சந்நிதி எல்லாமே நிஜமா சூப்பரா இன்னைக்கு இருக்கு. அருமையா இருந்தது. அந்த கோயிலை முழுக்க சுத்தி பார்த்தோம் ஆக்சுவலி. இந்த வீடியோக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா எபிசோடா போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் பார்க்கலாம். அதுல வந்து விரிவா நம்ம முழுக்க போட்டிருக்கோம். நம்ம இது வந்து டே 2ல வந்து எந்த இடங்கள் போனோம் அப்படின்றத முழுமையா விரிவா போட முடியல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வீடியோஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த டே 2ல. ஸோ அடுத்தது நம்ம இப்ப போயிட்டு இருக்க இடம் வந்து சரஸ்வதி டெம்பிள். அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா இந்த சரஸ்வதி டெம்பிள் வரும். அதுல இருந்து ஒரு 300 to 500 மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. இது வந்து சரஸ்வதிக்காக அந்த காலகட்டத்திலே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில். சிம்பிளா தான் இருக்கும் கோயில், ஆனா உள்ள எல்லாம் நிஜமா சூப்பரா இருக்கும். சந்நிதி நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் இந்த கோயிலுக்கு உள்ளேயும். இந்த கிருஷ்ணரோட லீலைகள் அது இதுன்ட்டு நிறைய பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் வந்து நான் சொன்ன மாதிரி சரஸ்வதிக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில். அழகாகவே இருந்தது. நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு உள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு இந்த கோயில்ல. நம்ம அங்க இருந்து நடந்து அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த சிவனுக்காக டெடிகேட் பண்ணியிருந்த சந்திரசேகரா டெம்பிள்ல இருந்து நீங்க பார்த்தாலே அந்த கோயிலோட சந்நிதி தெரியும். ஒரு சின்ன பாறையோட மேலதான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம இப்ப அந்த கோயிலோட சைட்லோடி அப்படி போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ உள்ள வந்து நிறைய அந்த நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் சிலை, ஹனுமான் சிலை, அப்புறம் கணேஷா, இந்த எல்லாமே வந்து அந்த பில்லர்ல செதுக்கி இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கோயிலும் அப்படிதான் அபனண்ட் ஆகி உள்ள பூஜைகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த கோயிலும் இருக்குது. கோயில் மின்புறம் வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்து நம்ம அங்க அந்த லாஸ்ட்ல அந்த சிவன் டெம்பிளை வந்து இங்க இருந்து சூப்பரா பார்க்கலாம். நம்ம இப்பதான் அதுதான் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அந்த சிவன் டெம்பிள் அருமையான ஒரு பிளேஸ். இதுவுமே ஒரு சின்ன ஒரு மலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க கோயிலுக்கு உள்ள போய் பார்க்கலாம், உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல கோயில் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உள்ள போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிலைகள் எதுவும் இல்லை. கோயில் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடங்கள் எல்லாம். இது வந்து பார்த்தா தெரியுது ஆக்சுவலி. இந்த கோயில் எல்லாம் முழுக்க டேமேஜ் ஆகி இருந்ததை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை நிக்க வச்சிருக்காங்க. முன்னாடி படிக்கட்டுகள் எல்லாம் இருந்ததுக்கான தடையுமே இல்லை இந்த கோயில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அவங்க வந்து யுனெஸ்கோக்குள்ளதான் இந்த கோயில் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த இடங்கள் எல்லாம். பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. நிஜமா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடமும்.
ஸோ அதை பார்த்துட்டு ஸோ நம்ம உள்ள எல்லாமே சுத்தி பார்த்தோம். ஆக்சுவலி உள்ள சூப்பரா இருந்தது. இந்த வீடியோ பிளேஸ்களோடையும் தனித்தனி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒரு அருமையான இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி 3 முக்கியமான இடங்கள் இருக்குது. ஸோ இத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த சிலைகள் செதுக்கி இருக்குது, அந்த கிருஷ்ணர் லீலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துணிகள், பெண்கள் குளிக்கிற போது துணிகளை எடுத்துட்டு மேல போய் மரத்துல ஒளிஞ்சுக்குவாராமா துணியோட. ஸோ கீழே இருந்து பெண்கள் துணியை கேட்பாங்களாமா. ஸோ அந்த மாதிரி உள்ள சிற்பம் எல்லாம் நிஜமா ரொம்ப யுனிக்கா இந்த கோயிலுக்குள்ள இன்னும் செதுக்கி இருப்பாங்க. எனிவே ஸோ கோயில் நம்ம நீட்டா சுத்தி பார்த்தோம். பார்த்துட்டு சின்ன சந்நிதி தான் இது. ஆக்சுவலி நீங்க ஹம்பியில பெரிய பெரிய பிரம்மாண்டமான இடங்கள் பார்ப்பீங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன இடம். ஸோ சுத்தி பார்த்தோம். அடுத்த இடம் இதுல இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தொலைவில் தான் அடுத்த பிளேஸ் அமைஞ்சிட்டு இருக்கு. அதுதான் நம்ம டே 2ஓட லாஸ்ட் பிளேஸ். அது வந்து ஆக்டகனல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டகனல் பாத் அப்படின்னா வந்து பப்ளிக்குகள் குளிக்கிறதுக்காக அந்த காலகட்டத்திலே ஒரு பிரம்மாண்டமான பாத் குளிக்கிறதுக்கான ஒரு ஏரியா கட்டியிருக்காங்களாம். பாகுபலி எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா பாகுபலிய மிஞ்சுற மாதிரி அந்த பாத் இருக்கும். பப்ளிக்குக்கே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது பாருங்க, இந்த கோயில்களுக்கு எல்லாம் மக்கள் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் குளிச்சுட்டு போறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. ஸோ அந்த ஆக்டகனல் பாத் நோக்கி தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப விசாலமா சூப்பரா பச்சை பசேல்னு அருமையா இருந்தது. நான் சொன்ன மாதிரி நீங்க ஹம்பி போகும்போது இந்த இடங்களெல்லாம் சுத்திப்பாங்க. எல்லாம் ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டூரிஸ்டுகள் எல்லாம் வராத ஒரு இடம் தான் இந்த ஸ்பாட் எல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம பார்த்த ஒரு சில இடங்கள்ல எல்லாம் அந்த ராயல் என்க்ளோஜர் வந்தோம் இல்லையா, பேலஸ், அப்புறம் அந்த ஹர்சராமா டெம்பிள், அப்புறம் அந்த கிங் ஆடியன்ஸ், அண்டர் கிரவுண்ட் சேம்பரு, இதெல்லா இடத்துக்கும் நிறைய பேர் வருவாங்க. ஆனா அதை தாண்டி இந்த குயின்ஸ் பாத் வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடங்களுக்கு எல்லாம் பெருசா யாரும் வர மாட்டாங்க. ரொம்ப கம்மியான மக்கள் தான் இங்க எல்லாம் வருவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். ஸோ டே 2ஓட லாஸ்ட் பிளேஸ் ஒரு அருமையான ஒரு இடம். அதே இது மான்சூன் டைம்ல நீங்க போனீங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்ச இந்த இடங்கள்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ எனிவே ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டே 2 கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முழு வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திருந்தீங்கன்னா டே 2ல நம்ம எந்தெந்த இடங்கள் எல்லாம் பயணிச்சோம் அப்படின்றத சூப்பரா விரிவா உங்களுக்கு போட்டாச்சு. அடுத்தது நம்ம இதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் பேக்கு நம்ம அந்த விருப்பாக்ஷா டெம்பிள் பக்கத்துல ஆல்ரெடி லாஸ்ட் டே 1 வீடியோல போட்டிருப்போம். அங்கதான் வந்து ஸ்டே பண்றதுக்காக ரிட்டர்ன் பேக் நம்ம அங்கேயே தான் போனோம். ஏன்னா டே 3யும் வந்து நம்ம அந்த ஏரியா தான் நிறைய இடங்கள் போக போறோம். ஸோ எனிவே ஒரு சூப்பரான வீடியோ முடிஞ்சது இங்க. அடுத்தது நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம். தொடர்ந்து பாருங்க. டே 3 வந்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோ டே 3 எந்தெந்த இடங்கள் பயணிச்சோம் அப்படின்றத டே 3 வீடியோல பார்க்கலாம். டில் தென் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ, பாய்.